Welcome to the Coin Max. So, இப்போ நம்ம class 9 NCERT CBSE செகண்ட் சாப்டரில் லீனியர் பாலினாமியல்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து இதில் வந்து இன்னைக்கு நம்ம வந்து 2.5 அது நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து மொத்தமாக 2.5ல் 3 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஓகேவா? அதோட சொல்யூஷன்ஸ் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இந்த எக்ஸசைஸில் 3 சம்மன் சொன்னோம். அதோட சொல்யூஷன்ஸ் வந்து லைனாக போட்டிருக்கோம் பாருங்கள். 1 2 3. ஸோ இதை வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இது வந்து எக்ஸசைஸ் 2.5ல் ஃபஸ்ட்டு சம். ஓகே, பாருங்க. கொஸ்டின் வந்து ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்ம் இருக்கு. சார்ஜஸ் அ ஃபிக்ஸ்டு மந்த்லி ஃபீ அண்ட் அடிஷ்னல் காஸ்ட் பர் டிஜிட்டல் லேர்னிங் மாடியூல் ஆக்சஸ்டு. ஸோ 2 வகையாக சார்ஜஸ் வந்து இங்கே என்ன பண்ண போகிறாங்கன்னா சார்ஜஸ் போடுறாங்க. ஓகே, ரைட். அதாவது நீங்கள் போய் சேர்ந்தா அந்த கோர்ஸில் போய் சேர்ந்தாலே ஒரு அமௌண்ட்டு, ப்ளஸ் அதில் நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு தனி அமௌண்ட் சார்ஜஸ். ஓகேவா? ஸோ 2. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்ம் பைஜூஸில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணாலே ஒரு 5,000 கட்டணும். அதுக்கப்புறம் அதில் எந்த கோர்சஸ் நீங்கள் மாடியூலை செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு மந்த்லி சார்ஜஸ் போடுவாங்க. ஸோ அதே மாதிரி இங்கேயே ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்ம் இருக்குது, அங்கே சார்ஜஸ் போடுறாங்க. அது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்டூடெண்ட் அப்சர்வ் பண்ணுறாங்க. என்னென்ன, ஆக்சஸ்டு 10 மாடியூல்ஸ், அதோட பில் பார்த்தீங்கன்னா 400 ருபீஸ். அதே மாதிரி 14 மாடியூல்ஸ் போட்டால் அதோட பில் வந்து 500 ருபீஸ். இப்போது அவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒய் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த நம்பர் ஆஃப் மாடியூல்ஸ் அண்ட் எக்ஸ் வந்து என்னது அக்கார்டிங் மந்த்லி பில் வந்து ஒய்னும், எக்ஸ் வந்து என்னது ஆக்சஸ் பண்ண மாடியூலோட கவுண்ட்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, சரி, ரைட். இப்போ நம்மளுக்கு சிம்பிளாக தெரியும் இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸோட வேல்யூ 10ங்கும்போது 10 ஒய்யோட வேல்யூ 400. ஓகேவா? அதே எக்ஸோட வேல்யூ 14ன்னா ஒய்யோட வேல்யூ என்னது 500. அதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 1 அண்ட் 2. ஓகே, இதோட ரிலேஷன் பார்த்தோன்னா நம்மளுக்கு என்னதுன்னா ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. இதுதான் என்னது ரிலேஷன், ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 10ன்னும் ஒய்க்கு பதிலாக 400ன்னு சப்ஸ்டிட் பண்ணால் அதோட ஈக்குவேஷன் வந்து இந்த மாதிரி வரும். என்னது 10a ப்ளஸ் b 400. அதே மாதிரி செகண்ட் வந்து என்னது எக்ஸுக்கு பதிலாக 14னும் ஒய்க்கு பதிலாக 500ன்னு சப்ஸ்டிட் பண்ணால் 14a ப்ளஸ் 10b ஈக்குவல் டு 500 வரும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த ரெண்டுத்தையும் எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணி ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இவ்வளோ தாங்க ஆன்சர். ஸோ 10a ப்ளஸ் b ஈக்குவல் டு 400 ஈக்குவேஷன் நம்பர் 1. அதே மாதிரி 14a ப்ளஸ் b ஈக்குவல் டு 500 ஈக்குவேஷன் நம்பர் 2. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணலாம். மைனஸ் பண்ணால் பிபி கேன்சல் ஆயிரும். மைனஸ் 4a ஈக்குவல் டு மைனஸ் 100. மைனஸ் மைனஸ் கேன்சல். a ஈக்குவல் டு 100/4. அப்போ ஏவோட வேல்யூ 25. அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. ஏவோட வேல்யூ 25ன்னா இவங்க வந்து ஏதாவது ஈக்குவேஷன் நம்பர் 1 ஆர் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஈக்குவேஷன் நம்பர் 1லேயே சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போது 10a ப்ளஸ் b ஈக்குவல் டு 400. ஏவோட வேல்யூ என்னது 25 தானே, சப்ஸ்டியூட் பண்ண என்னது 10a × 25 ப்ளஸ் b ஈக்குவல் டு 400. அப்போ 250 ப்ளஸ் b ஈக்குவல் டு 400. b ஈக்குவல் டு 400 மைனஸ் 250 வந்து என்னது 150 ஆகிடும். இதுதான் இதோட ஆன்சர், ரைட். இப்போ ஏங்கிறது வந்து என்னது என்ன பண்ணுறாங்க, இது ஏங்கிறது ஃபைன் ஜஸ்ட் வேல்யூஸ் தான். அது ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ நம்ம என்ன பண்ணியாச்சு, கண்டுபிடிச்சாச்சு. அப்போ 25 ருபீஸ் பர் மாடியூல் மந்த்துக்கு. அதே மாதிரி ஃபிக்ஸ்டு அமௌண்ட் வந்து எவ்வளவு, 150 ருபீஸ். ஓகே, டன். சிமிலர், இதே தான், இதே கேஸ் 2 தான் என்னது
இதே மாதிரி தான் செகண்ட் கொஸ்டின்ஸ். ஒரு ஜிம்மில் சார்ஜ் போடுறாங்க, அது ஃபிக்ஸ்டு monthly fee and an additional cost per hour for using badminton court. Okay, done. நம்ம கொஸ்டின், ஒரு ஜிம்மில் ஃபிக்ஸ்டு ஒரு சார்ஜ் போடுறாங்க, அதே மாதிரி நீங்கள் ஒரு பேட்மிண்டன் வந்து பர் ஹவருக்கு இவ்வளோன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, சார்ஜ் பண்ணுறாங்க. அங்கே வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ இவன் வந்து என்னது 10 hours பேட்மிண்டன் கோர்ட் விளையாண்டுருக்கா. அப்போ அதோட பில் வந்து என்னது 800 rupees பே பண்ணுறாங்க. அதே மாதிரி 15 மணி நேரம் விளையாண்டதுக்கு 1100 rupees என்ன பண்ணியிருக்காங்க, பே பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ரிலேஷன் கொடுத்துருக்காங்க, என்னது y = ax+b சொல்லி கொடுத்துருக்காங்க, ரைட். ஸோ அக்கார்டிங் டு த இன்ஃபர்மேஷன் x = 10 போது ஒய்யோட வேல்யூ 800, அதே மாதிரி x = 15 போது ஒய்யோட வேல்யூ 1100. ஓகே, இதான் ரிலேஷன். இதில் தூக்கி சப்ஸ்டிட் பண்ணால் அழகாக ஈக்குவேஷன் நம்பர் 1 and 2 வரும். ஈக்குவேஷன் நம்பர் 1 and 2 ஜஸ்ட் என்ன பண்ணால் போதும், எலிமினேஷன் மெத்தடில் போட்டால் போதும். சிலருக்கு எலிமினேஷன் மெத்தட் போட தெரிகிறது இல்லை பாருங்க. ஓகே, இங்கே சப்ட்ராக்ஷன் தான் பண்ணணும், ஏன்னா பியோட கோஎஃபிஷியன்ட் ஈக்குவலாக இருக்குது, ஆனால் பட் சேம் சைனாக இருக்கிறதுனால சப்ட்ராக்ஷன். -500 = -300. ஸோ ஏவோட வேல்யூ வந்து -300/-5. சிம்பிளிஃபை பண்ணால் ஏவோட வேல்யூ என்னது 60. ஏவோட வேல்யூ 60ன்னு சொல்லி நீங்கள் வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ல் சப்ஸ்டிட் பண்ணலாம். a = 60, தென் சப்ஸ்டியூட் ஈக்குவேஷன் நம்பர் 1 800 சப்ஸ்டியூட் பண்ணலாமா. 200 p = 800. 200 ஐயோ ஏதோ பிரச்சனையாக இருக்கு. ஏவோட வேல்யூ 60 தானே, 600. அப்புறம் p = 800. 800 - 600 200. அவ்வளோதான். அப்போது பில் பர் ஹவர் வந்து எவ்வளவு 60, ஃபிக்ஸ்டு ஃபீஸ் வந்து எவ்வளவு 200. இது எப்படி ஃபிக்ஸ்டு ஃபீஸ்ன்னு சொல்கிறோன்னா, இங்கே பாரு, இங்கே பி வந்து எப்பவுமே ஃபிக்ஸிங்காக இருக்குது, ஸோ அதுதான் ஃபிக்ஸ்டு ஃபீஸஸ். ஏ வந்து என்னது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், ஸோ அதனால் வந்து என்னது அது வந்து மந்த்லி பர் ஹவர், சரி பர் ஹவர் சார்ஜஸ். ஓகேவா, ஓகே டன். அடுத்தது தேர்டு சம் பார்க்கலாமா. பாருங்க, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். டிகிரி இன் ஃபாரன்ஹீட் ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்காங்க. இந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த டெம்பரேச்சர் அண்ட் டிகிரி செல்சியஸ் கீழே அழகாக கொடுத்துருக்காங்க. டிகிரி செல்சியஸ் ஃபாரன்ஹீட் அப்படின்னு சொல்லி ஏ அண்ட் பியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே டன். இப்போ அவங்க கொடுத்துருக்காங்க டிகிரி செல்சியஸ் வந்து 0வாக இருக்கும்போது அது 32 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக இருக்கும். அதே மாதிரி 100 டிகிரி வரும்போது எவ்வளோ இருக்குது, அது 112 ஃபாரன்ஹீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா சியோட வேல்யூ 0ங்கும்போது எஃபோட வேல்யூ 32. ஓகே, இது ஃபர்ஸ்ட் கேஸ். தென் சியோட வேல்யூ 100 இருக்கும்போது எஃபோட வேல்யூ 212 அப்படியே இருக்குது. ரெண்டுத்தையும் வந்து என்ன பண்ணணும், அந்த ஜென்ரல் இருக்கிற ரிலேஷன் வந்து என்னது, ரிலேஷன்ஷிப்பில் சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ ரிலேஷன் என்னது, C = A + FB, சரி FB + B, equation நம்பர் 1. ஸோ 1 சப்ஸ்டிட் பண்ணுங்க. எஃப்க்கு பதில் என்ன பண்ணணும் 32, அப்போது 32A + B = 0, equation நம்பர் 1. அடுத்தது இங்கே பாருங்கள், C = 0, அடுத்தது F என்னது 32. அது சேம் கண்டிஷன், C = 100, Fோட வேல்யூ என்னது 112. எடுத்து சப்ஸ்டிட் பண்ணால் 121A + B = 100, equation நம்பர் 2. மைனஸ் கேன்சல். ஸோ இது வந்து என்னது 150 -180A = -100. மைனஸ் கேன்சல், 100/180
சிம்பிளிஃபை பண்ண என்னது 5 கேன்சல். இப்போ 5/9. இப்போ a is equal to என்னது 5/9, ரைட். தென் a is equal to 5/9 நீங்கள் எதில் வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஈக்குவேஷன் நம்பர் 1லேயும் போடலாம், 2லேயும் போடலாம். பாருங்க, இதில் எழுதிடலாம். a is equal to 5/9. then substitute equation number 1. பாருங்க, 32 into 5/9 plus b equal to 0. மல்டிபிள் பண்ணது 160/9 plus b equal to 0. அப்போ b ஓட வேல்யூ என்னது -160/9. அவ்வளோதான், ஃபினிஷ். அப்போ இப்போ ஏங்கிறது வந்து என்னது டிகிரி பக்கத்தில் இருக்குது, செல்சியஸ். ஓகே, எஃப்ங்கிறது ஃபாரன்ஹீட். ஓகே, ஜஸ்ட்டு வந்து நம்ம ரிலேஷன்ஷிப்பை போட்டாச்சு, ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. தட்ஸ் ஆல். இதோட இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சு. ஓகேவா? ஸோ தேங்க்யூ. எழுத மாட்டேங்குது. தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.